ப்ளீட்ஸின் வகைகள் மற்றும் அதன் பயன்கள். டைப்ஸ் ஆஃப் ப்ளீட்ஸ் அண்ட் their uses. ஆடைகள் தயாரிப்பில் துணியை மடித்து தைக்கும் ஒரு தனித்துவமான முறையே ப்ளீட்ஸ் ஆகும். துணியின் அதிகப்படியான அகலத்தை குறைக்கவே இந்த செயல்முறை செய்யப்படுகிறது. துணி ஒரு பக்கம் மடிக்கப்பட்டு விளிம்பில் தைக்கப்படுகிறது. இது அத்துணிக்கு ஒரு கவர்ச்சியான தோற்றத்தை அளிக்கிறது. இந்த வீடியோவில் நாம் ப்ளீட்ஸ், அவற்றின் வகைகள் மற்றும் பயன்பாடுகளை பற்றி அறிந்து கொள்வோம். ஒருவர் குள்ளமாக இருந்தால் மேலிருந்து கீழாக கோடு போட்ட ஆடைகள் அவர்களை உயரமாக காட்டும். ஒல்லியாக இருப்பவர்கள் தடிமனான கோடுகளை கொண்ட ஆடைகளை அணியும் போது குள்ளமாகவும் அகலமாகவும் தெரிவர். இது போன்ற ஆப்டிக்கல் இல்யூஷன்களை உருவாக்கவும் ப்ளீட்ஸுகள் பயன்படுத்தப்படுகின்றன. ப்ளீட்ஸில் மொத்தம் 10 வகைகள் உள்ளன. அவற்றை நாம் இப்போது பார்ப்போம். நைஃப் ப்ளீட், பாக்ஸ் ப்ளீட், இன்வெர்டட் ப்ளீட், மீட் ப்ளீட், கிக் ப்ளீட், சன்பர்ஸ்ட் ப்ளீட், பிஞ்ச் ப்ளீட், ரிலீஸ்டு ப்ளீட், கேட்ரிட்ஜ் ப்ளீட், இன்சர்டட் ப்ளீட். நாம் இப்போது ப்ளீட்ஸின் வகைகளை அறிந்தோம். அவற்றை விரிவாக புரிந்து கொள்வோம். நைஃப் ப்ளீட். நைஃப் ப்ளீட் என்பது துணியை ஒரே திசையில் மடித்து உருவாக்கப்படுகிறது. இது பெரும்பாலும் பாவாடைகளில் பயன்படுத்தப்படுகிறது. இதற்கு 3 மடங்கு அதிக அளவிலான துணி தேவைப்படும். மேலும் இது ஒன் வே ப்ளீட் என்றும் அழைக்கப்படுகிறது. பாக்ஸ் ப்ளீட். பாக்ஸ் ப்ளீட் இடுப்பின் வடிவத்தை சிறப்பித்து காட்டும் பாவாடைகளில் பிரபலமாக பயன்படுத்தப்படுகிறது. இந்த வகை ப்ளீட்ஸில் 2 வகை நீளம் கொண்ட துணிகள் எதிர் திசைகளில் மடிக்கப்பட்டு நடுவில் இணைக்கப்படுகின்றன. பொதுவாக ஆண்களின் சட்டைகளின் பின்புறத்தில் கழுத்து பகுதிக்கு நடுவில் இந்த ஒற்றை பாக்ஸ் ப்ளீட் இருக்கும். இன்வெர்டட் ப்ளீட். நாம் பாக்ஸ் ப்ளீட் செய்யும் போது துணியின் பின்புறத்தில் உள்ள பாக்ஸ் ப்ளீட் வடிவம் இன்வெர்டட் ப்ளீட் என்று அழைக்கப்படுகிறது. இது ஆண்களின் சட்டைகள், பாவாடைகள், ஷார்ட்ஸ் மற்றும் ட்ரவுசரின் பின்புறத்தில் பயன்படுத்தப்படுகிறது. மீட் ப்ளீட். ஒரு இன்வெர்டட் ப்ளீட் மேல் பகுதியிலிருந்து சிறிது தூரத்திற்கு நேராக தைக்கப்படும் போது அது மீட் ப்ளீட் ஆகிறது. இவை பெரும்பாலும் குழந்தைகளுக்கான ஸ்போர்ட்ஸ் பாவாடைகள் மற்றும் ஃபேன்சி பாவாடைகளில் பயன்படுத்தப்படுகின்றன. கேட்ரிட்ஜ் ப்ளீட். கேட்ரிட்ஜ் ப்ளீட் ஒரு சிறப்பான ப்ளீட் வகை. இதில் துணி வட்டமாகவும் சற்று மேல் நோக்கி உயர்ந்தும் காணப்படும். இது ப்ளீட் செய்யப்பட்ட கவுன்கள், பாவாடைகள் மற்றும் கனமான துணிகளில் பயன்படுத்தப்படுகிறது. குறிப்பாக சிறிய இடத்தில் அதிக மடிப்பு தேவைப்படும் சமயங்களில் இது பயன்படுகிறது. இந்த ப்ளீட் அகலம் குறைவாக இருக்கும் மற்றொரு துணியின் மீது தைக்கப்படுகிறது. அத்துடன் அது ஜன்னல்கள் மற்றும் கதவுகளுக்கான திரைகளிலும் பயன்படுத்தப்படுகிறது. கிக் ப்ளீட். பாவாடை அல்லது ட்ரவுசரின் கீழ்ப்பகுதியில் சேர்க்கப்படும் ஒரு சிறிய ப்ளீட். இது எளிதில் நடக்க இது உதவுகிறது. ப்ளீட் விரிந்த அசைவுக்கு ஏற்ப விரிந்து கொடுக்கிறது. நிலையாக நிற்கும்போது ப்ளீட் மூடிக்கொள்ளும். இதனால் அதன் தோற்றம் நேர்த்தியாகவும் சீராகவும் காணப்படும். சன்பர்ஸ்ட் ப்ளீட். இதில் ப்ளீட்ஸ் இடுப்பிலிருந்து படிப்படியாக வெளிப்புறமாக பரவும். பார்க்க கவர்ச்சிகரமாக இருக்கும். இந்த பாணி பொதுவாக வட்ட வடிவ பாவாடைகளில் காணப்படுகிறது. இந்த ப்ளீட்ஸ் ஒரு மைய புள்ளியிலிருந்து தோன்றி வெளிப்புறமாக விரியும். சூரிய கதிரின் சன்பர்ஸ்ட் வடிவத்தை கொண்டிருக்கும். இவ்வாறு காட்சியளிக்க ப்ளீட்ஸ் கவனமாக குறிப்பிட்ட கோணத்தில் தைக்கப்பட்டு விசிறி போன்ற அல்லது விரிந்த தோற்றத்தை உருவாக்குகின்றன. பிஞ்ச் ப்ளீட். இவற்றை உருவாக்க ஒரே அகலமுள்ள 3 சிறிய ப்ளீட்ஸ் உருவாக்கப்படுகின்றன. முதலில் அவை தற்காலிகமாக தைக்கப்பட்டு இஸ்திரி செய்யப்படுகின்றன. அதற்கு பிறகு நிரந்தரமாக தைக்கப்படுகின்றன. துணியின் ஒரு பகுதி நடுவில் மடிக்காமல் விடப்படுகிறது. பின்னர் அதன் இடைவெளியில் மேலும் சில ப்ளீட்ஸ் சேர்க்கப்படுகின்றன. இந்த ப்ளீட்ஸ் திரைகளிலும் பயன்படுத்தப்படுகின்றன. ரிலீஸ்டு ப்ளீட். இந்த ப்ளீட் பெரும்பாலும் ஸ்போர்ட்ஸ் பாவாடைகளில் பயன்படுத்தப்படுகிறது. பொதுவாக ப்ளீட்டின் மேல் பகுதி குறிப்பிட்ட தூரத்திற்கு மட்டுமே தைக்கப்படும். மீதி பகுதி அப்படியே விடப்படும். இது ரிலீஸ்டு ப்ளீட் என்று அழைக்கப்படுகிறது.
இன்சர்ட்டட் ப்ளீட். இந்த ப்ளீட் மினி பாவாடைகள் அல்லது மிடிகளை விரிவாக்கி காட்ட பயன்படுகிறது. இதில் முழங்கால் வரை துணி நேராகவும் சாதாரணமாகவும் இருக்கும். முழங்காலுக்கு கீழே பேனல்களை சேர்ப்பதன் மூலம் ப்ளீட்ஸ்கள் சேர்க்கப்படுகின்றன. இதனால் அடிப்பகுதியில் சுற்றளவு அதிகரிக்கப்பட்டு வடிவமைப்பு அழகாக மாறும். எனவே இது இன்சர்ட்டட் ப்ளீட் என்று அழைக்கப்படுகிறது. சுருக்கம்: இந்த வீடியோவில் நாம் ப்ளீட்ஸின் பல்வேறு வகைகள் மற்றும் அவற்றின் பயன்பாடுகளை பற்றி அறிந்து கொண்டோம். மேலும் ப்ளீட்ஸ் ஆடையின் அழகை அதிகரிப்பதுடன் உடல் அளவை சமநிலைப்படுத்தவும் எப்படி உதவுகின்றன என்பதையும் நாம் கற்றுக்கொண்டோம். குறிப்பிட்ட இடத்திலும் குறிப்பிட்ட நோக்கத்திற்காகவும் எப்படி வெவ்வேறு வகையான ப்ளீட்ஸ் பயன்படுத்தப்படுகின்றன என்பதையும் நாம் புரிந்து கொண்டோம். இப்போது உங்களுக்கான ஒரு செயல்பாடு. ஏதாவது ஒரு துணியில் பிஞ்ச் ப்ளீட் செய்து பாருங்கள். அவ்வாறு செய்யும்போது நீங்கள் பின்பற்றிய ஒவ்வொரு படியையும் கவனமாக எழுதி வையுங்கள்.